சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வர மாதிரி அவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாழைக்காயை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஓரளவு வறுப்பட்ட பிறகு இது கூட வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுப்பட்ட பிறகு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு அரை முடிக்கும் குறைவாக தேங்காவை துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. மிக்சர் ஜாருக்கு மாற்றி ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்பவும் ஸ்மூத் பவுடராக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண போகிற சாதத்தோட அளவுக்கு 2 வாழைக்காய் கரெக்டாக இருக்கும். 2 வாழைக்காவும் தோலை சீவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலே எண்ணெய் சேர்த்து துருவின வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. வாழைக்காயோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலையே வச்சு வதக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா வறுப்பட்ட பிறகு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பாகி எல்லாம் உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துருக்கோன்னு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்து 3 பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கின பிறகு இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வறுத்த வாழைக்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வெரைட்டி ரைஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி கூட வாழைக்காவை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போது செஞ்சு வச்ச பொடியை அடுத்ததாக சேர்க்கணும். வறுத்து செஞ்ச பொடிங்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு கலந்து விட வேணாம். ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்ச சாதத்தை இது கூட கலந்து விடலாம். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு செப்பரேட்டாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் உள்ளவங்களுக்கும் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடியோடு சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்ட பிறகு முதல்ல நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேர்க்கடலை முதல்ல தாளிக்கும் போதும் சேர்க்கலாம். எனக்கு இது போல் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் நான் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.